பொதுவா நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடிய கெட்ட சக்திகள் ஆனது ஏதாவது ஒரு பொருள் மூலமா தான் உள்ள வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஒரு சில கெட்ட சக்திகளை காத்துல கலந்து விடுறது மூலமா கூட, காற்று வழியா கூட நம்ம வீட்டுக்குள்ள நுழைறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு எதிரிகள் இருந்தாதான் நம்ம வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட கெட்ட சக்திகள் நுழையும் அப்படின்னும் உறுதியா சொல்லிட முடியாது. நம்மளுடைய அக்கம் பக்கத்தினருக்கு ஏவி விடப்படுற கெட்ட சக்திகள் எதிர்பாராத விதமா நம்ம வீட்டுக்குள்ள நுழையிற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எதிரி பலமா இருந்தா ஏவி விடப்பட்ட கெட்ட சக்தியானது வேற எந்த இடத்துலயாவது நுழைஞ்சிரும். இப்படியும் பல பாதிப்புகள் நம்மள தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படியெல்லாம் நடந்துரும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படியா இருந்தாலும் நம்ம வீடு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம முன்னோர்களால சொல்லப்பட்ட ஒரு சுலபமான பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவு மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய உடம்புல இருக்க விஷத்தன்மையையும் இந்த 3 பொருட்கள் முறிக்கும். நம்மள சுற்றி இருக்க கெட்ட சக்தியையும் இந்த 3 பொருட்கள் நீக்கிடும். நம்ம எல்லாராலையும் அறியப்பட்ட திருக்கடுகம் அப்படின்னு சொல்லப்படுற சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3ஐயும் வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். இந்த 3ஐயும் வாங்கி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீட்டுல காற்று போகாத ஒரு டப்பால போட்டு மூடி வச்சுக்கோங்க. வீட்டுல வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சாம்பிராணி தூபம் போடும் பொழுது அதுல கொஞ்சம் இந்த 3 பொருட்களையும் சேர்த்து வச்சிருக்க பொடிய போட்டு தூபம் போடணும். அப்படி செய்யற பட்சத்துல நம்ம வீட்டுல இருக்க கண்ணுக்கு தெரியாத எந்த கெட்ட சக்தியும் நம்மள கஷ்டத்துல தள்ளிவிடாது. கெட்டதும் உடனடியா வெளியே போயிடும். ஒரு சின்ன மஞ்சள் துணியை எடுத்துக்கிட்டு இந்த திரி கடுக தூளை அந்த மஞ்சள் துணியில போட்டு மஞ்சள் நூலால சின்ன முடிச்சா கட்டி உங்களுடைய நில வாசப்படியில மாட்டி வச்சுக்கலாம். இதனால உங்களுடைய வீடு ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ள இருக்கிறது மாதிரி இருக்கும். எந்த ஒரு தீவினையும் யாரையும் உடனடியா பாதிச்சிடாது. உங்களுடைய வீட்டுல நிம்மதி குறைய ஆரம்பிச்சு எதிர்பாராத விதத்துல எதிர்பாராத இழப்புகளை நீங்க சந்திக்கிற பட்சத்துல அந்த வீட்டுல கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கெட்ட சக்தி அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண் திருஷ்டியா இருந்தாலும் அதுவும் கூட ஒரு கெட்ட சக்தி தானே. நல்ல எண்ணம் இல்லாதவங்களுடைய ஒரு பெரு மூச்சும் ஒரு சாபமும் ஒரு கெட்டதாதான் மாறிடும் அப்படிங்கறத நாம எல்லாருமே நினைவுல வச்சுக்கணும். இப்படி நம்மளுடைய குடும்பத்தையும் நம்ம வீட்டையும் தாக்குற எந்த ஒரு தோஷமும் நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திடக்கூடாது. நம்மளுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா உங்களால முடிஞ்ச வரைக்கும் சுலபமான பரிகாரத்தை நல்ல முறையில செய்யறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம். மேலும் இதே மாதிரியான பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியிலான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.